நிமிர்ந்து நடக்கிறது என்றால் சிலர் நம்ம எப்பவுமே சிலர் இப்படி தான் நடப்பாங்க, நிமிர்ந்து தான் நடப்பாங்க. பொதுவாக ஆண்கள் எல்லாரும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க குஞ்செல்லாம் நடக்க மாட்டாங்க. பெண்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குமிஞ்சு நடந்தாங்க. எங்களுடைய முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற அக்காங்கெல்லாம் ரோட்டில் நடக்கும்போது கூட இப்படி தான் நடப்பாங்க, நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க, குமிஞ்சே போயிட்டு குமிஞ்சே வருவாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க அப்படின்னா வா பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி தான் நடந்து, இந்த குமிஞ்சு நடக்கிற வேலையெல்லாம் சரி, காலம் நிறைய மாறி போச்சு, அது எல்லாம் ஓகே ரைட்டு. ஆனால் என்ன அப்படின்னா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலர் வெளி தோற்றத்துக்கு நிமிர்ந்து நடப்பாங்க, ஆனால் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா குமிஞ்சு நிற்கும், அப்படியே கீழே அப்படியே உடஞ்சு போய் அவங்க கூனி நடப்பாங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் உங்களை மனசை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறது மட்டும் இல்லை, மனசையும் நான் உள்ளத்துக்குள்ளே எப்படி நடக்கணும்னா நிமிர்ந்து நடக்கணும். கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறார், கர்த்தரை நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை 10 டைம் அறிக்கை செய்ய பார்க்கலாம். எங்களை நிமிர்ந்து எங்கள் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தை சொல்ல 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 கர்த்தர் நடத்துவாராக. ஆமென் ஆமென்.